சொன்னானப்பா பிள்ளைகளுக்கு எக்ஸாம் முடிய மாட்டேன் டிவியில் ஒன்று போட்டு பார்க்காதேங்க நீங்கள் படிக்க பட்டியலங்க ஒரு தீயங்கானையில் ஊருக்கு எல்லாம் வெளிநாட்டு கொடுத்துல என்ன பேர் வெளிநாடு போயிட்டு வெளிநாட்டுக்காரன்டா 43 53 வயதுல இருந்தாலும் இங்க பொம்பளை கொடுக்குறக்கு ரெடியா இருக்கிறேன் குடும்ப பேரன் சுமக்கிற வயது வேறத்தான் அதை கட்ட நல்ல வடிவான குயில் போல கிளி போல பொம்பளை எல்லாத்தையும் நீ இப்போ தூக்கி கொண்டு போயிருக்கலாம் ஆனா இளம்பொடிகள் மோட்டர் சைக்கிள்கள் போனுகள் நகைகள் வசதியா தானே இருக்கிறாங்க. என்னடாப்பா பிள்ளைகள் போகாமல் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்ட்டு ஒரே இதாகடா கிளாஸை போட்டு படிப்பு காட்டியும் பிறகு ரிசல்ட்ஸ் எல்லாம் குறைவாக இருக்குது. இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரர் ஊரில் இருக்கிற மற்றவர்கள் கூட எடுத்தாலும் பிரச்சனையாக கிடக்கு. அது வேறு கவலை. மற்ற ரிசல்ட் கேட்குற கொண்டு ஒரு குரூப் தெரியும் என்ன ரிசல்ட் மகளுக்கு என்ன ரிசல்ட் அப்புறம் அதுக்கு பார்த்து சொல்லி கட்டுவேன். அவன் மகன் வந்துட்டானே உள்ள டிவியை போட்டு போட்டிருக்குதோட சொன்னானப்பா பிள்ளைகளுக்கு எக்ஸாம் முடிய மாட்டேன் டிவியில் ஒன்று போட்டு பார்க்காதேங்க நீங்கள் நிப்பாட்ட பார் டிவியை நிப்பாட்டி விடு பிள்ளை காவல் அவள் படிக்கட்டும். அக்கோட்டே ஓய் டேய் என்ன பிச்சு பாடி அப்படி அப்போ வந்தனீங்களாப்பா டேய் அப்படி ஜோமா இருக்கிறீங்க. நான் நல்லா இருக்கிறேன்னா என்னடாப்பா இவ்வளோ காலம்னா கண்டு என்ன இப்படித்தான் எல்லாம் சுற்றி அடித்து வந்து நிற்கிறோம். நான் வந்து 4 நாள் 5 நாள் ஆச்சு ஊருக்குள்ள ஒன்றும் காண கிடைக்குது. அதை நான் சொல்லணும்டாப்பா நீ 4 நாள் வந்தீங்கன்னா நீங்க வர வண்டியா நான் உன்னை காணவே இல்லையா. நீ எங்கேயும் வீடு மாறிட்டியே நான் ஏன் மாற போறேன் நான் இது அரே எங்கட சொந்த மண்ணே எங்கட சொந்த வீடுல போட்டு நான் எங்க போறேன்டா எங்கட படிக்கலாம் அவங்க ஆறு வச்சுப்படியில கேக்குறீங்க அவங்க எல்லாம் ஒவ்வொரு ஒரு திக்கில இருக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களும் சேர்றாங்களும் இல்ல காய்க்கிறேன் இல்ல சில ஆளடியில அந்த முந்தி நாங்க சின்ன குஞ்சு குருமானங்கள் கொஞ்சம் கிளித்தட்டு விளையாடி கொண்டு இருக்குது. அந்த கண்டே இங்க வாட பறஞ்ச போடா உள்ள வார பொறு என்ன இவன் வெளியில போனா வராங்க 2-3 நாள் வளர்க்குற ஓமடா பா தெரியாது முந்தி அதுல ஆளடியில இருந்து காய்ச்சி கொண்டல இருக்கிற நீங்க அந்த பக்கம் பாறையில போட இப்ப நீ எந்த காலம் அப்ப போயிட்டு இப்ப வந்து ஒன்று வாரடியில உதவு நேற்று முந்தா சந்திக்காத மாதிரி சொல்ற நீ உன்னே இப்பதான் காண்றோம். எத்தனை பேர் விளையாட்டு போறப்ப வந்து விடா போறாங்க சில பேர் வருஷத்துக்கு 2 தரம் வந்து போறோம் இருக்கிறான். எல்லாம் ஊரு எல்லாம் தலைகளா மாறிட்டு ஊர் ஒன்றும் தலைகளா மாற இல்ல இங்க இருக்கிற மாதிரி தான் கிடக்கு என்ன சும்மா கட்டிடங்கள் அது கழிதல் மாடி வீடுகள் உடைச்சு கட்டுறாங்க. சில பேர் கிடக்கிற வடிவான மாதிரில உடைச்சு கட்டுது. முந்தி நாங்களும் இந்த மண் ஒழுங்கேக்கலாம் அந்த சைக்கிள்ல திடீர் அந்த கிடங்கு ரோட்டு அதுல காவட்டு எல்லாம் போட்டுட்டாங்க. அது போட்டாங்க எப்போ போட்டோம் அது போட்டுக்காங்க நல்லா கிடக்கு அது போட்டாங்க. ஆனா மெயின் ரோட்டு தான் போட விட்டுருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல மாங்காய் அப்படிங்கிற வீட்டுக்காரங்க எங்க ஆள் இல்ல அவசியத்து போன அது உடச்சில மாடி வீடு கட்டி கிடக்கு நல்ல வீடடா அது நல்ல நாச்சார் வீடு அந்த மாதிரி பழைய கால வீடு எல்லாம் வந்து கை மாறி வேறியாகிட்ட கோடிக்கணக்கில் பில்பட்டு மனுஷி செத்து ஒண்ணு அவனை வந்து இருக்கிற பேர பிள்ளை எல்லாம் வித்துக்கிட்டு அது போயிட்டு அந்த வீடே இல்லை இப்ப. அதை விட இந்த ரோட்டு பிரதான வீதியை போடாங்களாம் உள் வீதியில போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த ரோட்டில் வந்துடாது வந்தியோ குலுங்கி தான் பெறும் நாரி போ அரசாங்கம் மாறிடுது இப்ப வந்து நீ செய்தி எழுதுவல் ஒன்றும் பார்த்தா நானே நெஞ்சியே இருந்தேன் எனக்கு தெரியுமே. அப்ப அங்க அவங்கள சந்திக்கிறேன் இல்லையே படிக்க பட்டியலங்க ஒரு தீயங்கானையில ஊருக்கு எல்லாம் வெளிநாட்டு கொடுத்துல என்ன பேர் வெளிநாடு போயிட்டு அதை விட 1-2 படி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் அங்க நேரம் இல்லா தெரியுறாங்க எங்கேயும் இருந்துட்டு சந்திப்பேன் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீ அதுலயும் இல்லையே நான் நினைக்கிறேன் அந்த குரூப்ல தொடர்பே இல்ல பிற என்ன நான் வெளிநாட்டுல சோஷா இருந்து போட்டு வந்த மாதிரி என்ன கல்வி நான் ஒரு படிகளோட தொடர்பே இல்லை. நான் அங்கே துக்கியில் நின்று சவுதி அரேபியாவில் நின்று சவுத் ஆரிக்காவில் நின்று இந்தோனேஷியாவில் கொஞ்ச நாள் அங்கே எல்லாம் போனி அங்கேண்டா கொண்டு ஏஜென்சிக்காரன் அங்கே இறக்கி விட்டான் பிச்சார அவன் கொண்டு அங்கே எடுக்கிறா இப்போ எல்லாம் சும்மா சிம்பிளா 1.5 கோடி அதை கொடுத்தா சிம்பிளா போய் லண்டனை விடுறாங்க கனடாவில் விடுறாங்க. என்ன காசு இருந்தா இங்க கொண்டே ஏற்றி கொண்டே விடுறாங்களே எப்படி போறாங்க என்னத்துக்கு போறாங்க எங்க போய் சேர்றாங்க ஒன்றும் தெரியுது. இன்றைக்கு நிற்கிறோம் 2 நாள்ல பார்த்தா அங்கே போட்டோ போடுறான் செல்ஃபி போடுறான் சொந்தக்காரருடன் லண்டன் வரவேற்கிறது கனடா வரவேற்கிறது அங்கே போடுறாங்க போட்டோ. என்ன எங்கட கஷ்டகாலம் அங்களால போக முடியல நாங்கள் அங்க நிற்கும் வரைக்கும். அப்ப இப்ப எல்லாம் ஓகே உன காட்டுட்டு எல்லாம் குடைச்சு கிடைச்சு அங்க நீ நின்று வந்து நிக்கிறா. இப்ப மாமா வந்து காசி அனுப்புறார் எங்க அங்க இருக்கும் வரைக்கும் அவர் தான் கொஞ்சம் அனுப்பி பார்த்தார். அந்த ஆளு டைம் இனி அனுப்புறது காசு இல்லை. இப்ப நீ பொறு இப்ப நீ எங்க நின்று பாரா? இப்ப நான் உங்க கடைசியா சவுத் ஆரிக்கால நின்று சவுத் ஆப்பிரிக்கால தான் பாரு. அப்ப நீ அங்க வேற நாட்டுல போயில்ல அங்க போய் சேரே இல்லை இடையில நின்று போட்டு திரும்பி வந்துட்டேன். இனி என்ன போய் முதல்ல முருக்கா போய் திரும்பி வந்தது அது உங்க இத்தனை வருஷமா போய் இடையில நின்று இருக்காண்டா என்னடாப்பா நீ புது கதையாக உக்கரையில் நின்று போட்டு வந்தது.
பிறகு ரெண்டாம் தரம் இந்த வெளிநாட்டு பயணத்தை விட்டுட்டு அந்த இந்த உதுக்கு கொட்டின காசுக்கு பேசாம வேற ஒரு தொழில் செய்திருக்கலாம் இல்லை நீ என்ன ஊருக்குள்ளே எல்லாரும் இருந்து போட்டு வெளிநாட்டுக்கு வலிக்கிட எங்கட வீட்டுக்காரரும் தம்பி வெளிநாட்டுக்கு போனா தான் திறம் அங்க போனா உழைக்கலாம் அது சரியாப்பா நீ எந்த ஏஜென்சி இங்கெல்லாம் சிம்பிளா போறாங்க காசு கிடந்தா சிம்பிளா போலாம் வெளிநாட்டுக்கு அப்ப சிம்பிளா போகலாம் இங்க இருக்கிறார் வராங்க உள்ள வரா கூட்டுக்காரு 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 போ வேறு கூட்டுக்கோ நல்ல ப்ரௌன் கலர்ல ஒன்று நிற்குது கருப்பு கலர்ல ஒன்று நிற்குது அப்போ இதுவளோடையே போகுது அப்போ எங்கே போகிற நீ வேலைகளுக்கு சரி நான் வேலை தான் என்ன வேலை நாங்கள் மில்லில் ஒன்றில் வேலை செய்கிறேன் மில்லில் வேலை செய்கிறேன் முதல்ல இல்லை நிறைய எல்லா வேலையும் பார்த்தது நான் சும்மா இருக்கிறேன் இல்லை 2 பிள்ளையில நான் பிள்ளையில கரை சேர்க்க வேண்டாம் தவமண்ண இந்த மில்லில் பிள்ளையாளோ கல்யாணம் கட்டிட்டியோ நான் என்ன இந்த வேலை கல்யாணம் உண்ட கதை என்ன பெம்பல் விட்டு கொண்டிருக்கிறேன் ஏதோ நீங்க எல்லாம் சின்ன பொடியெல்லாம் திரிகிற மாதிரி ஏதோ அந்த காலம் இருந்த மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி அடே மூத்தவனுக்கு இப்போ ஓயல் எடுத்து போட்டு நிற்கிறான் பட்ட படிச்சு கொண்டிருக்காள் ஓயல் மூத்த தம்பியன் வீட்டில் அடே என்ன மாண்டா என்ன போடா நீ என்ன ஓயல் எழுதுறவன் முடிச்சு வேலையை போட்டு 4 வயதுல எத்தனை வயது அவனுக்கு எத்தனை வயது இப்ப சொல்லு வயது எத்தனை சொல்லு ஒரே பச்சன் சொல்லு வயதை சொல்லு என்ன உண்ட கதையை பாரு கேட்டுக்கிட்டேன்னா பாரு சிரிக்க போகுது என்ன இப்ப பெரிய வயது 43 தானே 43 நான் கல்யாணம் கட்டினேன் இப்ப நான் போலே கல்யாணம் கட்டினேன் 18-19 கட்டிட்டேன் நான் அது நீங்கள் சின்ன வயசுலயே கட்டினா என்ன அது ஒரு வளர்ந்து விரித்தெரிஞ்சா பிறகு குடும்ப பேரம் சுமக்கிற வயது வேறத்தான் அதை கட்ட இல்லப்பா நாங்களெல்லாம் குடும்ப பேரம் நாங்களெல்லாம் உழைச்சி கொண்டு நல்லா தான் இருக்கிறோம் நாங்கள் இங்கே இருந்தாலும் நாங்கள் எல்லாம் உங்களோட வீடுகளை சந்தோஷமா பார்க்குறோம் உங்களால் முடிஞ்ச அளவு பிள்ளை எழுத போகிறாள் இப்போ இனி வார ஓயில் எழுதுவாள் அவள் இப்போ எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்போ கிளாஸ் நடக்குது முன்னுக்கு எனக்கு இந்த கிரகம் கூடாதான் அதான் என்ன கொண்டு போய் அங்கே சேர்க்க இல்லையா சேர்த்திருந்தா சரி அதை விடு இப்போ உனக்கு எத்தனை பிள்ளை ஏன்னா காட்டுகள் கிடைச்சிருக்கும் நான் அதான் வந்திருக்கிறேன் இப்போ திரும்பி அதையாவது முடிப்போம் எந்த முடிப்போம் கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு அதை கட்டுவோம் மட்டும் கல்யாணம் கட்டிடுடா கல்யாணம் கட்டுறா அங்கே போய் இந்த நாடுகளில் மொழி தெரியாத வேற பட்டியலையை கட்டுறது நான் இங்கே தமிழ் பட்டியலை கட்டுறது அவ்வளவு 43 வயதுல பையன் யாரா பொம்பளை அடைக்க போகும் உனக்கு ஏன் என்ன கதையடா உண்ட கதை அடே எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குடாப்பா குறிப்பிட்ட வயதில் கல்யாணம் கட்டி போடுவாங்கடாப்பா ஒரு இப்போ எல்லாம் ஒரு 28 வயது 25 கல்யாணம் கட்டிடுவோம்டா அது சும்மா சரி வீட்டில் எதுவும் 10-15 பொறுப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை 32 கடைச்சி 34 காண ஓரளவு போகலாம் 43 வயது பிறகு பொம்பளை எடுக்கிறது 43 நான் இந்த நாட்டில் இருந்து என்னென்று கட்டுறது நான் அங்காலையும் போக முடியாமல் இஞ்சாலையும் பெற முடியாமல் பாவம் அந்த மாமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு அனுப்பினபடியால் தான் சமாளித்து கொண்டு நின்றது அங்கே வெளியிலேயே வெளிக்கிடல வீட்டுக்கு அறையக்க இருந்தாடாப்பா நான் சரி ஏன்டா அப்படியோ நாட வேற நாட மாறி இருக்காங்க என்னோட இந்தியன் 2 பேர் நின்றவங்க பாகிஸ்தான்காரன் ஒருத்தன் நின்றவன் சரி அதை விடு நிற்கிற சிங்கள படிக்கணும் ஒருத்தன் நின்றவன் அவன் நிக்கட்டுமாடாப்பா நீ அங்க 2 வேற நாட்டுக்கு மாறிக்காத ஒரு சின்ன மாறல பாயல அது காசு வேணும் அப்ப விட்டுட்டு வந்து திருப்பி இந்தியாவுக்கு வேலை கல்யாணத்தை கட்டிக்கலாம்டா விட்டுட்டேன்டாடாப்பா போக வலிக்கிட்ட மடத்தனமான வேலை பார்த்துக்கிறேன் பெரிய நாட்டுக்கு இல்லை போக வலிக்கிட்டது சார் இப்ப இனி 43 வயதுல 6 நாளுக்கு பொம்பளை தருவான் சொல்லி இப்ப அது சரி இப்ப கார்டு கிடைச்சிட்டு வரலாம் அப்படி சொல்ல இப்ப கார்டு கிடைச்சிட்டு திரும்பி வந்து நிக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா அங்க அவனங்கிற காட்டாளா அங்க நிக்கல அது கள்ளமா ஒழிச்சல ரெண்டாவது உழைக்கே மேலாது ஒருடாம் போயில அதுதானே சொல்றேன் மாமா காசு அனுப்பி தான் நின்றது வெளியிலேயே போயில பிடிச்சு அனுப்பி போடுவாங்க இது என்னடா இப்போ உண்டு ஆளும் ஒரு துக்கமான இதாக அங்கேயும் போயிலாம இங்கேயும் பெறையிலாம நின்று இப்போ இன்னும் அடுத்த கட்டம் நகர் என்ன பிளான் இப்போ அடுத்த கட்டம் இனி அங்கே போயிலாதுன்ற நிலைமை வந்துட்டுது மற்றது இத்தனை வருஷமா சொந்தக்காரர் வீடுகளை விட்டு போட்டு தனிமையில் இருந்தாச்சு இனி சரி வராது இனி இங்கேயே ஒரு தொழிலை பார்த்து கொண்டு குடும்ப வாழ்க்கைக்கு இறங்குவோம் கல்யாணத்தை கட்டுவோம்ட்டு தான் திரும்பி அது வருவோம்ட்டு வந்தது அங்கெல்லாம் போயிலாது விட்ட வருவோம்ட்டு வந்தது 43 வயது உனக்கார பொம்பளை இருப்பான் அதை விட நீ வெளிநாட்டில் நின்று காட்கிட்ட கிடைச்சாலும் இங்கே தேர்ச்ச பொம்பளை இருங்க வெளிநாட்டுக்காரன்டா 43 53 வயதுல இருந்தாலும் இங்க பொம்பளை கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம் வடிவான கிளி போல வளர்த்து வடிவான பொம்பளை எல்லாத்தையும் 20 வயது 21 வயது வடிவான பொம்பளை நடிக்க மாதிரி இருக்க பொம்பளை எல்லாத்தையும் 43 வயதுக்கு மேல போனாலும் தருவாங்க இங்க கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம் கட்டி வைக்க அப்படிதான் நடக்குது காசு பொட்டைக்கு 20 வயது அவருக்கு 43 வயது 50 வயதுக்கு கட்டி வச்சுக்கிறேன் வெளிநாடுண்டா கான் அது நீ கான் கிடைச்சாங்க வெளிநாட்டில் இருக்கவும் அது எந்த கஷ்ட காலம் கிடைக்கல நீங்க கனடால இருந்தாலும் கிடைச்சிருக்கு உங்களோட படித்த ரோசி கட்டிட்டாள் அவன் கட்டிட்டா
வல்லவனா படிக்க கொஞ்சம் கண்டா அந்த சின்ன வயலையே கொஞ்சம் பார்த்தேன் நான் அவளை கட்டுவோம் என்ன தெரியுமா நீ டிப்படி போய் கொடுத்து கொண்டு திரிக்கிறானே நீ படிக்கிறோட சேர்ற குறை படிக்க இல்லை அவள் கட்டாட்டி அவளை கட்டுவோம் தான் வந்தது அவள் கட்டி அவள் எனக்கு முன்னும் கட்டிட்டாளாப்பா அவள் நாங்கள் 10ஆம் ஆண்டு இருக்க ஓடி கல்யாணம் கட்டிட்டாள் அவள் இருக்காம பிள்ளைகள் இருக்குன்னாப்பா என்ன பேக்க வைக்கிறா நீ அவள் எப்போ கல்யாணம் கட்டி அவள் பிள்ளையரே பசில கல்யாண வயது வந்திருக்குமா அவள் அப்போ அதில் கட்டையில அதை பார்த்துக்கிட்டு வெக்கமா இல்லை உனக்கு பள்ளி நிற்கிற வீட்டுக்காரர் பேசினாவடாப்பா உனக்கு அறிவில்லையா இந்த படத்தை கொண்டே கொடுத்தது புரோக்கர் சுலாட்டி அறிஞ்சு போட்டாங்க மாப்பிள்ளை நீ அங்கே இங்கே வந்து நீ என்ன வேலையை போகிறேன்னு கேட்குறேன் நான் இப்போ என்ன சொல்லுவாங்க புரோக்கர் மேரம் இன்னட்டையும் கமிஷன் வாங்கி அங்கேயும் கமிஷன் வாங்கி கட்டி வைப்பாங்க நீ வந்து வெளிநாட்டில் இருந்து கார்டு கிடைக்கணும் இப்போ நீ கார்டு கிடைச்சிட்டு இங்கே வந்து கயசுகள் காருகளில் திரிஞ்சியண்டா உனக்கு இப்போ பொம்பளை ரெடி நல்ல வடிவான குயில் போல கிளி போல பொம்பளை எல்லாத்தையும் நீ இப்போ தூக்கி கொண்டு போயிருக்கலாம் உனக்கு காட்டு இருந்திருந்த காட்டும் இல்லை பத்தாக்கு நீ நல்ல நாட்டிலேயும் இல்லை வேறு நாட்டில் இருந்தாலும் காட்டு இல்லாட்டியும் பரவாயில்ல வேறு நாட்டில் போய் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அதால் வந்து ஒன்றுமே செய்யலாம் இல்லைடா இப்போ வேறு வழி இல்லை இங்கே தான் பார்த்து கட்டணும் எனக்கு முதலாவது ஒரு வேலையை தகட வேணும் அப்படி என்றால் இங்கே மில்லில் வேலை செய்யலாம் அங்கே நானே தொங்கி கொண்டிருக்கேன் எனக்கு புற வந்தவங்களாம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் ஏதோ தப்பி தவறி இருக்கிறேன் கொஞ்சம் நான் நேர்மையாக இருக்கிறோடையே இருக்கிறேன் எனக்கு முன்னுக்கு ஒருத்தன் வந்து இருந்தவன் சரியோ எனக்கு முன்னுக்கு இருந்தவனை சொல்கிறேன் எனக்கு முன்னுக்கு ஒருத்தன் இந்த வேலைக்கு இருந்தவன் அவன் மில்லுக்கு இருந்து தூளுகளை களவெடுத்துடுறான் தூளுகள் அரிசி மாவல் கொஞ்சம் வீட்டில் போய்க்க கொஞ்சம் பிடிங்கி கொண்டு போடுறது தெரியானே அரைக்கத்தார சனத்திலே கொஞ்சம் அந்த நெட்டுகளுக்கு அடக்கம் அதை வலிச்செடுத்து கொண்டு வரோம் அந்த விளையாட்டு நெட்டை தட்டையாக வலிச்செடுத்து போகிறோம் அப்போ அது அவனை தூக்கி போட்டு தான் என்ன அந்த போஸ்ட்டுக்கு போட்டது இப்போ நான் கனாலாக வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளமும் ஓகே அந்த மில்லும் வந்து சின்ன மில்லில் தான் பெரிய மீன் இந்த அரிசி நெல் கொண்டதுக்கு போடுவாங்க அந்த முட்டம் நல்ல வேலையும் தான் காசும் தான் இப்போ நான் எங்கேயும் கூலி வேலைக்கெல்லாம் போகணும் போட வேலை செய்கிற பிரச்சனை இல்லை அந்த மேசன் வேலைக்கு பெயிண்டிங் வேலை செய்யலாம் எல்லாம் செய்யலாம் சரி கூலி வேலைன்னா அப்புறம் இனி எங்கே கட்டுறது எனக்கு சீதனம் தருவாங்களோ யாருக்கு சீதனம் எனக்கு கூலி வேலைன்னு சொன்னா என்ன தருவாள் எனக்கு பொம்பளை கிடைக்கிறது பெரிய விஷயம் நீ அதுக்கு சீதனம் போகிறோம் ஏன்னா கொஞ்சம் சரி சீதனம் வேண்டா கூட எதிர்பார்க்குறேன் சீதனம் வேண்டா ஒரு 40 லட்சம் 40 லட்சம் 40 இப்போ விட உனக்கு 43 வயது உனக்கு 40 லட்சத்தில் சீதனம் வேறு 43 பவுனில் அதுவும் 43 பவுனில் உண்டு ஏஜ் கேட்டவன் நல்லா இருக்கு கேட்க நல்லா இருக்குடா சொல்லு 43 பவுனில் உனக்கு தங்கம் இது தரவும் பவுன் வேறு கழிச்சு பேசி வாங்குறான் என்னடா நீ மச்சி கதையை கேட்டா 40 வரப்பு காணிகளும் வாங்கி பரப்பும் அது 40 வரப்பு காணி வரும் ஒரு பரப்பு காணி என்ன விலை போகணும் தெரியுமே உங்க முன் காணி இருக்கல ஒரு பரப்பு காணி 3.5 கோடி எத்தனை ஏக்கர் ஒரு பரப்படா என்ன ஒரு பரப்பு காணிக்குள்ள ஒரு ஒரு மண்ணும் கிடையாது மண்ணுகளும் இப்படி அப்படி பள்ளம் திட்டியா ஆறு அரிச்சு போன மாதிரி இருக்கும் நிலம் தண்ணி வேற நிற்கும் தென்னை மரம் கிரம் ஒன்றும் இல்லை ஆனா 3.5 கோடி என்ன உங்க ஏத்தினது வெளிநாட்டுக்காரரும் இங்க இருக்க புரோக்கர் மேரும் அந்த ரியல் எஸ்டேட் அந்த ஸ்டேட் அவையல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த வெளிநாட்டுக்காரர் புரோக்கர் மேல கொஞ்சம் பேர் தெரியணும் அவையல் கொஞ்சம் பேர் தான் இந்த காணியில் ஏற்றி வச்சுக்கணும் அப்படி பார்த்தா எனக்கு 40 ஏக்கர் காணாத போல இல்லடா இன்னும் கூட வாங்கணும் போல இல்லடா உனக்கு தெரிஞ்ச எனக்கு உண்ட நிலைமை என்ன நடக்க போனா எனக்கு விளாக்குது ஓரளவு ஏன் சொல்லுவா இப்போ நீ நான் முதல்ல ஆரம்பத்தே சொன்ன மாதிரி காட் கிடச்சி வந்திருந்தேன்டா உனக்கு பொம்பளை தேடி வந்து குமிஞ்சிருக்கு சரி விடு இப்போ கதையை விடு ஒன்றுமில்லாவரையும் உனக்கு ஒன்றுமில்லை எங்கேயாவது மேலே பொம்பளையா இருந்தா பார் கொஞ்சம் வயது கூடனாலும் பரவாயில்ல 27 28 கூட பரவாயில்ல விளங்குது ஒன்று செய்யலாம் பொம்பளை கிடைக்கும் கல்யாணம் கட்டி எதுவும் பிரச்சனைப்பட்டு டைவர்ஸ் ஆகி அந்த கரைச்சல் உள்ள ஏதாச்சும் ஒரு குடும்ப பிரச்சனையோட பொம்பளை கிடைக்கும் கஷ்டம் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் என்னடா வாழ்க்கையில ஒன்று எல்லா விஷயத்துக்கும் திட்டமிடணும்டா அப்பா எப்படி படிக்க போறோம் எங்க வேலை செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் அடுத்தது என்ன போய் சவுத் ஆப்பிரிக்கால போய் புடிவட்டு கிடந்து போட்டு இப்ப வந்து ஒன்று பொம்பளை வேண்டாம் எங்க போறது பொம்பளை கொஞ்சம் வயது கூடினா பரவாயில்ல ஒரு 27 இருந்தா கூட பரவாயில்ல எனக்கு அதே கொஞ்சம் கூட வயது தான் பரவாயில்ல சரியா 27 26 இருக்கு காதிய மக்க பார்த்து கொண்டிருக்காங்க 43 வயது அவருக்கு 27 வயதுல பொம்பளை கொண்டு வேணும் ரோசியா மாதிரி கொஞ்சம் வெள்ளையா இருக்கணும் பழைய ரோசியே மறக்கல இருக்க வேணும் ரோசின மகளுக்கு ரோசின சேப்பு இல்லை வேற சேப்பு அப்புறம் கொஞ்சம் முடி நீளம் பார்க்க மாட்டேன் கொஞ்சம் முடி நீளமான பிள்ளையா வேணும் மெல்லிய பிள்ளையா பேர் சரியா
கல்யாணத்தை கட்டுவோம் வேற வழி இல்லை. புள்ளிய பாருங்க எனக்கு சொல்றேன் காட்டு தான் நீங்க செய்யற நீங்கள் அந்த இவ்வளவு காலம் ஒரு போன் இல்லையடாப்பா எங்களோட தொடர்பே இல்லை. தொடர்பு வேண்டாடாப்பா. அங்க நான் நின்ற பிடிச்சி அங்க உள்ளுக்கேரில் இருந்தது. அவங்க அங்க இருக்கிறவன் அவன் வேற மொழிக்காரன். அவனோட கதைக்கவேரியா அவன் மாதத்துல ஒரு கதை எனக்கு போனே தருவான். நான் வீட்டுக்காரரோடைய ஒரு நிமிஷம் கதைக்கிறேன். சரி இவ்வளவு நின்று அந்த மொழியாச்சு பழகி இருக்கலாம் தானே. அது என்ன பழகிறான் அவன் சாப்பிட்டா அவன் கதைக்கிறான். என்ன கொண்டு போலாங்க அவன் எல்லாம் சைகையில தான் கதைக்கிறது. அங்கனேக்க ஒரு இந்த வந்து எங்கட இங்கே வந்து நின்ற சிங்கள பொடியனுக்கு அங்கனேக்க தட்டு தமிழ் தெரியுமென்றபடியால் 2 பேரும் ஏதோ காலத்தை ஓட்டினோம். மாமா கொஞ்சம் அவனுக்கு எத்தனை வயது? அவனுக்கு 47 வயது. 47 உன்னை விட அவன் கூட. நீ 4 கூட. எனக்கே இந்த பேசுறான். அவன் இன்னும் வரவே இல்லை, அங்கதான் நிற்கிறான். அப்ப அவனே என்ன அவர் என்ன நம்ம என்ன போலாமன்னு நம்பிக்கையில் இருக்கிற அவர் எப்படி இருக்கிறாரு தெரியா. அவர் அங்க இருக்கிறார். இதெல்லாம் இந்த எங்களோட வீட்டுக்காரராலாம் வந்தது சவங்கள். அப்போ நான் சொன்னேன் அது வெளிநாட்டு ஆசைதான். வெளிநாடு போகணும் என்று ஆசைப்பட்டு ஏஜென்சிக்கு உள்ள காசுகள் எல்லாம் கொடுத்தா தெரியாத நாட்டில் விட்டுட்டு போட்டான். எல்லாருக்கும் எல்லா பலனும் அமைகிறது இல்லை. வெளிநாட்டுக்கு போறவன் போய்கொண்டுதான் இருக்கிறான். இப்ப இந்த ஊர்ல இருந்து 4-5 பேர் போயிட்டாங்க. 1.5 கோடி 2 கோடி கட்டினா போய் சேர்றாங்க. அது எந்த வழியால போறாங்கன்னு தெரியாது. போயிடறவன் போய்கொண்டா இருக்கிறான். அதை விட பம்பர் என்னண்டா இங்கே உழைக்காமலும் வேலை செய்யாமல் இருக்கிறோம் தாண்டா போய் சேர்றான்டா அதிகாலமானது. அது இஞ்ச ஊட்டி வேலை செய்கிறேன். வேலை செய்தாமல் ஊதாரத்தனமா சுத்தி கொண்டு தெரிந்த பேரும் நாங்க போய் நிற்கிறாங்க. இங்க புள்ள வீட்டுக்காரர பேக்காட்டி கொண்டு திரிகிறது. அவங்களும் அங்க போய் என்ன வேலை செய்வாங்க. இப்ப சில பேர் 3 வேலை செய்யறாங்க, 4 வேலை செய்யறாங்க, 2 வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி வார குரூப்போலும் இருக்குது. ஆனா இளம்பொடிகள் மோட்டர் சைக்கிள்கள் போனுகள் நகைகள் வசதியா தானே இருக்கிறாங்க. அது எனக்கு தெரியாது. அது இப்போ அங்கேருந்து அனுப்புறான். யாரும் அனுப்புறாரு இங்கே வேற இல்லீகலான வேலையில செய்யுங்களாகவே என்ன கர்மம் முடியாது. அப்படியே வேலையில போறோம் இல்லை வேலை போறோம். ஐயோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் இருக்கிறான். அப்ப நான் அதை சொல்ல இல்லை. ஒரு சிலர் போறவன் போய்கொண்டு தானப்பா இருக்கிறான். சரி என்ன அப்ப என்ன ரோசின்ற விட சங்க கடையிலாம் போறான் தெரியல. அது அவள் அங்க போயிட்டாள். மன்னார்ல போயிருக்காள். நீ விசர்க்கதை போட்டா அவள் மன்னார் போயிட்டாள். அவள் போய் எவ்வளவு ஆழமா தொடர்பு இடையில கொஞ்சம் காலம் கண்டியில இருந்தவள் நினைக்கிறேன். மனுஷங்காரன் கண்டி மனுஷங்காரன் கண்டி. ஓ நம்பர்கள் இருக்கு தொடர்பு ஒன்றும் இல்லை. நான் சும்மா கதைக்கிறது. சின்ன வேலை படிச்ச பொம்பளை பிள்ளைல வந்து இங்கே போய் கேட்டு வந்துருக்காரு. அதுகளை அவரவர் தங்களோட வாழ்க்கையை பாக்குறது உங்களோட போன எடுத்து காய்ச்சி வந்துருக்கு. அவள் முந்தி எண்ணில அவள் கொஞ்சம் விருப்பம். அடி அதை போயிடா சின்ன இல்லையடா உனா போறாம எனக்கு என்னடா சரி கூட நான் போய் ஆனா இப்போ உனக்கு எனக்கு டவுட்டா பொம்பளை கிடைக்குமாண்டா கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோட வில்லங்கத்தோட கிடைக்கும். அது ஒண்ணும் இல்லை. நீ இப்படி கண்ணூர் ஓடாத. நான் என்னடா அடே நான் கல்யாணம் கட்டி எனக்கு 2 பிள்ளைகளும் பேர் ஓயிலையில் படிச்சு விட்டுருக்கு. நானும் மிஞ்ச இருந்தா அப்படித்தானே படிச்சிருக்கேன். நான் வெளிநாட்டுக்கு போகணும் தானே போனேன். உங்களுக்கு காசும் போகணும் எல்லாத்தையும் அங்க சந்தோஷமா அனுபவிக்க வேண்டும். எல்லாமே இது பண்ணி போட்டு இப்போ வந்து கல்யாணத்துக்கு வந்து நிற்கிறீங்க. இங்கே சரி ஒரு பிளான் இருக்கணும்டாப்பா. நீ 30 வயது வரைக்கே நீ யோசிச்சிருக்கணும். வெளிநாடோ திருமணமோ இல்லை வீட்டு பிஞ்ச ஊர்ல வேற போறியும். சரி அங்க போய் என்ன மிஞ்சின உனக்கு? அங்க ஒண்ணும் மிஞ்ச எங்கட மாமா தான் விட்ட இதுதான் கொண்டு தெரியுது. மாமா விட்ட வித்து போட்டேன். அவர் கடன் லோன் காசு அங்க குடும்ப காசு அவங்க கடன் உங்க வெளிநாட்டுல அவர் ஏதோ அங்க ஏதோ சிக்கலாம். அங்க லோன் எடுத்தவரா இப்போ ஏதோ காட்டு அடிக்கலாம் வர போறாரு. ஓட்டு எங்கேயாலும் பார்த்தா சொல்லு. உண்மையா ரோசியோட கதைக்கிறேன். ஒரு வாழ்க்கைண்ட ஒரு கொஞ்சமாச்சு திட்டமிடல் பிளானிங் இருக்கும். ஒன்றும் இல்லை. வாரன் போட்டு வா. ஓ சரி பின்னேரம்பா உங்களால நேரம் கிடந்தா 43 வயதில் வந்து பொம்பளை காண்ட நாங்கள் எங்கே தேடி பிடிக்கிறது. இவரு பொம்பளை என்னடா பாப்பா காட்டு கிடைச்சா சனம் இங்கோ ஓ வெளிநாட்டு மாப்பிள்ளை நாங்கள் கொடுப்போம் வண்டி போட்டு குமிஞ்சிருக்கு. நான் பார்த்துருக்கேன். கனவேர் வயதே தொடர்பு இருக்காது. கிழவனுக்கு போய் வடிவான பிள்ளையை கட்டி வைக்கிறது. மற்றது அவர் 2வது கல்யாணமாக இருந்தாலும் பரவாயில்ல. டைவர்ஸ் அங்கே டைவர்ஸ் ஆகிருக்கு வெளிநாட்டில். இங்கே திருப்பி வந்து பேசினாலும் கொடுக்குறாங்க ரெடியாக இருக்கணும். அங்கே அவற்ற பேக்ரவுண்டுகள் அந்த பிரச்சனை ஒன்றும் அதை மறைச்சு கொண்டு அவர் வெளிநாடு, அவர் கனடா, அவர் லண்டன், அவர் சுவிஸ். எனக்கு என்ன நடக்க போறியா? இவன் சவுத் ஆப்பிரிக்கா பேசாமல் அங்கேயே பார்த்து கட்டி வைக்கலாம். ஒரு வாழ்க்கை அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக
அமுக்கு டுமுகள் அமால் டுமால் அமுக்கு டுமுகள் அமால் டுமால் அமுக்கு டுமுகள் அமால் டுமால்